அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசியில உச்சம் பெற்று இருக்க போறாரு. இந்த மேஷராசிக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உச்சம் அடைஞ்சாவே கண்டிப்பாக இந்த 9ஆம் அதிபதி நல்ல நிலையில இருக்கும் பொழுது மேஷராசிக்கு நன்மை மட்டுமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதிகப்படியான நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடையும் பொழுது, இந்த உச்சம் பெற்ற இந்த குரு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு மன நிம்மதிய குடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்த பார்க்குறாரு. ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசிய பார்க்குறாரு. அதுக்கப்புறம் விருட்சிகம் உங்களுடைய அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7 சனியோட தொடக்கத்துல இருக்கீங்க. அதாவது அ 12ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்காரு. இது விரய சனி. இப்ப இந்த குரு பார்க்கும்பொழுது, இந்த 12ஆம் இடத்த பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சுப விரயங்கள், அதாவது வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி குடுக்கும். இருப்பினும் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. விரய சனியில இருக்காரு. அ 1 முறைக்கு 2 முறையாக நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்க வந்துட்டு உங்களுடைய தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தும். சுப செலவாக இவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு நஷ்டத்த குடுத்துக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்ப சுப செலவாக அத மாத்தும் அப்டின்னே சொல்லணும். அதனால கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு வரும் அப்டின்னே சொல்லணும். அதே மாதிரி 8ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடத்த குரு பார்க்கும்பொழுது உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்டின்னே சொல்லணும். 8ஆம் இடம்ன்றது இந்த ஆயுள் காப்பீடு சம்மந்தமான விஷயங்கள். புதுசா ஆயுள் காப்பீடு போடுவீங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தமான அ அமௌண்ட் வரணும்னாலும் அத வந்து அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதே மாரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அப்டின்னே சொல்லணும். இந்த 8ஆம் இடம் சுபத்துவமாகும் பொழுது, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரும். இந்த ஆண்டு முழுக்க இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். வணக்கம்.